கழக வெற்றி வேட்பாளர் ஜெயலட்சுமி 1976ஆம் ஆண்டு பெரம்பலூர் வெசனை கிராமத்தில் சரோஜினி தங்கராசு அவர்களுக்கு ஜெயலட்சுமி மகளாக பிறந்தார். அரசு பள்ளியில் பயின்ற இவர் 1ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை வகுப்பில் முதலிடம் பெற்று வந்தார். தமது பெற்றோர்களைப் போலவே பெரியார், அண்ணா, முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் வழியில் திராவிட கொள்கைகளை ஏற்று பல்வேறு மேடைகளில் திராவிட கொள்கை மற்றும் அரசியல் பேசி பல்வேறு பரிசுகளை வென்றார். 1994ஆம் ஆண்டு அவர்களின் 18 வயது முதல் இன்று வரை கழக உறுப்பினராக செயல்பட்டு வருகிறார். 2018ஆம் ஆண்டிலிருந்து மாவட்ட மருத்துவர் அணி அமைப்பாளர் பொறுப்பில் உள்ளார். கழகத்தால் நடத்தப்பட்ட ஆர்ப்பாட்டம் உள்ளிட்ட பல நிகழ்வுகளில் கலந்து கொண்டு வருகிறார். 12ஆம் வகுப்பு வரை தமிழ் வழி கல்வி பயின்று தஞ்சை மருத்துவக் கல்லூரியில் மருத்துவ படிப்பு முடித்து மருத்துவ சேவையில் மகளிர் மகப்பேறு மருத்துவராக சேவை புரிந்து வருகிறார். 2003ஆம் ஆண்டு மேனாள் மத்திய அமைச்சர் ராசா அவர்களின் தலைமையில் டாக்டர் ஜெயலட்சுமி, டாக்டர் கருணாகரன் அவர்களுக்கு ஜூன் 11ஆம் தேதி திருமணம் நடைபெற்றது. இவர்கள் இணைந்து பெரம்பலூரில் லட்சுமி மருத்துவமனை மூலம் எண்ணற்ற மருத்துவ சேவைகளை செய்து வருகின்றனர். இவருடைய மருத்துவ சேவையில் பல எண்ணற்ற தாய்மார்கள் சுகப்பிரசவம் அடைந்து உள்ளனர். குழந்தை இல்லா தம்பதிகளுக்கு செயற்கை கருவுறுதல் சிகிச்சை மூலம் ஆரோக்கியமான குழந்தையை பெற்று அவர்கள் வாழ்விலும் குடும்பத்திலும் இந்த சமூகத்திலும் மிகப்பெரிய நம்பிக்கை ஒளியை ஏற்படுத்தி கொடுத்துள்ளார். 2019இல் கொரோனா தொற்று காலத்தில் எல்லா தனியார் மருத்துவமனைகளும் மூடப்பட்டது. அத்தகைய சூழலில் பெரம்பலூர் மாவட்டம் மற்றும் மற்ற மாவட்டங்களில் இருந்து வந்த சுமார் 600க்கும் அதிகமான நோயாளிகளை உயர்தர சிகிச்சையின் மூலம் காப்பாற்றியுள்ளார். பல்வேறு உள்ளரங்க நிகழ்வுகளில் பெண் உரிமை மற்றும் பெண்கள் பாதுகாப்பு, பெண் கல்வி, பொருளாதாரத்தில் பெண்களின் பங்களிப்பு போன்ற சமூக விழிப்புணர்வு வகுப்புகள் நடத்தி பெண்களின் வாழ்க்கைக்கு வழிகாட்டுபவர். தங்களது மருத்துவமனையில் மாதந்தோறும் பல்வேறு அரசியல் ஆளுமைகளை வரவழைத்து அரசியல் மற்றும் சமூக விழிப்புணர்வு உரையாடல்களை ஏற்படுத்தி சமூக மறுமலர்ச்சியை உருவாக்கியுள்ளார். மக்களை பெருமளவில் பாதித்த கஜா புயல் காலத்தில் தமது கணவருடன் 1 மாத காலம் டெல்டா மாவட்டத்தில் தங்கியிருந்து பாதிப்புக்கு உள்ளான மக்களுக்கு இலவசமாக மருத்துவம் பார்த்து தேவையான மருந்துகளையும் இலவசமாக வழங்கி மக்கள் சேவை புரிந்துள்ளார். இத்தகைய சிறப்புமிக்க சேவை உள்ளம் கொண்ட டாக்டர் எஸ்.டி. ஜெயலட்சுமி அவர்கள் பெரம்பலூர் சட்டமன்ற தொகுதி திராவிட முன்னேற்ற கழகத்தின்